குமார் சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு அனுராக் தாக்கூர் எழுதிய கடிதத்தை இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அவர் இந்த சம்பவத்துக்கு ஃபுல்லாக பொறுப்பேற்று நீங்கள் இதுக்கான எங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், நீங்கள் அடுத்து என்னென்ன இதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்கிறதுக்கான அரசு அதிகாரிகள் கொடுத்த பரிந்துரையும் எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்ட்டு ஒரு கடிதமெல்லாம் எழுதியிருக்கிறார். அநேகமாக பிஜேபி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சிஎம்க்கு. கரெக்டா சார் நான் சொல்றது? இதுக்கு முன்னால் எழுதின மாதிரி ஒன்றும் தெரியல. ஓகே, ஒன்றும் தெரியல. இதை சிஎம் இன்னைக்கு கடுமையா பேசியிருக்காரு. உங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா சார்? ஆமா, ஏதாவது முதலமைச்சர் பேசுனதுல ஏதாவது தப்பு இருக்குங்களா சார்? சார், அதாவது அவர் நேர சைட்ல அந்த ஸ்பாட்டை பார்த்துட்டு அங்கே கேதர் பண்ண விஷயங்களை வைத்து ஒரு ஃபார்மலா அந்த ஸ்டேட் முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார். ஆனால் முதலமைச்சருடைய பதில் எந்த வகையிலையுமே, அதாவது முழுக்க முழுக்க தாவேக்கா மேல குற்றம் சாட்டுறதுக்கும் தாவேக்கா மேல குறை இருக்கிறது, அவங்க திட்டமிடல குறை இருக்கிறது. அந்த லேட் பண்ற ஸ்ட்ராட்டஜி இருக்கே, அது ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்ட்ராட்டஜி. அதை எந்த தலைவர்களும் அந்த காலத்துல நடந்திருக்கு. அந்த காலத்துல எம்ஜிஆரா இருக்கட்டும், திரு அண்ணா அவர்கள காலத்திலும் சரி, 5 மணி நேரம் 6 மணி நேரம் நடந்திருக்கு. அது அந்த காலம். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு கரெக்ட் டைம்ல இருக்கணுங்கிறது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது இந்த சம்பவங்கள்லாம் ஒரு காரணமா இருக்கிறது. எனக்கு இதை தாண்டி நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த இடத்தை அலாட் பண்ணது யாரு? அரசாங்கம் தானே. அவங்க கேட்டாங்க, வேற இடத்த கேட்டாங்க, மற்ற இடங்களெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. விஜய்க்கு இல்ல குறுக்க பேசாதீங்க தயவு செய்து. விஜய்க்கு ஏற்கனவே போட்ட 2-3 கூட்டங்கள்ல எவ்வளவு கூட்டம் வருது, கணக்கிட முடியாத கூட்டம் வந்திருக்கிறது என்பதை அரசாங்கம் அறியும். இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பா அதை புரிந்திருப்பார்கள். அப்படி எங்கும் பொழுது ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல அந்த கரூர்ல இருந்து திருச்சிக்கு வரக்கூடிய இடத்துல ஏகப்பட்ட இடம், ஆயிரக்கணக்கான ஏக்கர் இடம் இல்ல காலியா கிடக்குது. அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான ஏக்கர் காலியா கிடக்குறதுலாம் தனியார் பட்டா லேண்ட் சார். அத கேட்ட பட்டா லேண்ட் முள்ளுக்காடா கிடக்கு. அரசாங்கம் சமன்படுத்தியா கொடுக்க முடியும்? ஒரே ஒரு நிமிஷம் சார், அவர் பேசிட்டோம். கேளுங்க, மதுரையில கொடுக்கலையா? மதுரையில இடத்த லீஸ்க்கு எடுத்தாங்க இல்லையா? யாருக்கு? திருச்சி விஜய் கூட்டத்துக்கு மதுரையில எவ்வளவு பெரிய இடம் எடுத்தாங்க. 300 ஏக்கர் 400 ஏக்கர் எடுத்தாங்களே இல்லையா? அத போல ஒரு இடத்த ஒரு ஃப்ரீயா எந்தமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடத்த ஒதுக்கும் அப்படின்னா தான் உங்களுக்கு கொடுப்போம்னு ஒண்ணு அரசு சொல்லியிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு 3000 பேர் 4000 பேர் கூடக்கூடிய இடத்துல இவ்வளவு பெரிய கூட்டத்தை கொண்டு விட்டா அது என்ன ஆகும்? விஜய்க்கு கரூர் தெரிஞ்சிருக்குமா? விஜய் கரூர் தெரிஞ்சிருக்காது. அவரு கட்சியில அரசியல் அனுபவமும் இப்பதான் அவர் கத்துக்குட்டி ஒரு சினிமா நடிகா இருந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்கள் எல்லாம் வர்ற கூட்டத்தை வச்சு அதை வச்சு நம்ம அரசியல் மாற்றத்தை கொண்டு வரலான்னு அவர் நினைக்கிறார். ஆனால் இதுல மெயின் பெயர் என்னன்னா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நான் சொல்ல வரேன். இதுதான் அவர் தாகூர் அவரு மத்திய அமைச்சர் எழுதின கடிதத்துக்கும் பின்னால் இருக்கிற காரணங்கள்லாம் இதுதான் இருக்கிறது. அதை தவிர இவர்கள் பல காரணங்களை சொல்லியிருக்காரு. வெளியினர்கள் கூலிகள் உள்ளே வந்தார்கள். குமார் சார், ஒரே குமார் சார் இங்க பாருங்களேன். அதாவது இது நீங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்றீங்க. இந்த புல்வாமால ஒரு 40 பேத்துக்கு மேல செத்தாங்க. அதை இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ன்ட்டு அரசாங்கம் ஏத்துக்கல. நீங்க இப்ப பெஹல்காம்ல அட்டாக் நடந்தது, அதை இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு எடுத்துக்கல. இது ஒரு மாஸ் கிரவுட் அங்க நெரிசல்ல இறந்திருக்குது. இது ஒரே நிமிஷம் சார். இல்ல சார், இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு எடுத்துக்கணுமா இந்த அரசாங்கம்? நான் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ங்கிறது எந்த பாயிண்ட சொல்றேன்னா, விஜய் வந்தாருன்னா 20,000-30,000 கூட்டம் கண்டிப்பா வரும். அப்படி கடிச்சதுல அவங்க ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. அப்புறம் போலீஸ 500 கான்ஸ்டபிள்னு சொன்னாங்க, 520 பேருக்கு ஒருத்தர்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தா எவ்வளவு? 10,000 பேர் தான் ஆகுது. ஆனா வந்திருக்கிறது 27,000-30,000 பேர். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இப்போ நேற்று குலசேகரம் பட்டணத்துல உங்களுக்கு தெரிஞ்ச தூத்துக்குடி மாவட்டத்துல 10 லட்சத்துக்கு மேல ஒரே நாள்ல வந்திருக்காங்க. ஏதாவது நடந்திருக்கா?
அல்லது திருச்செந்தூர்ல வைகாசி விசாகம் நடக்கிறது, மதுரையில சித்திரை திருவிழா நடக்கிறது சார். அங்கெல்லாம் வர வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க சார். இல்ல அது ஏன் நீங்க யோசிக்கணும், அதுக்கு மேல யோசிக்கணும். ஏன் வரலன்னா ஒரே மைண்ட் செட் உள்ள மக்கள் அங்க வர்றாங்க, அவங்க பாட்டுல சின்ன சின்ன கஷ்டங்கள் போயிடுறாங்க. இங்க வேற ஏதோ நடந்திருக்குங்கிறத அவங்க சுத்தி வீடியோ கிளாப்பா கதை எல்லாத்தையும் அந்த இதெல்லாம் காமிச்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. அதெல்லாம் நம்ம விசாரணையில தான் தெரிய வரும். நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் சொல்ல முடியாது. ரெண்டாவது, தனிநபர் கமிஷன் முதலமைச்சர் அமைத்திருக்கிறார்கள். ராத்திரியே புறப்படும் போதே அந்த கமிஷன் அமைக்கிறதுக்கான பிள்ளையார் சொல்லியை போட்டுட்டு போயிட்டார். அது இருக்கட்டும். ஆனால் இந்த விஷயங்களை எப்படி ஒரு நீதி அரசரால் இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதெல்லாம் அசம்பாவிதமா இருந்திருந்தால் அது போலீஸ் தானே பண்ண முடியும். அது தமிழ்நாடு போலீஸ் எப்படி அதை விசாரிக்க முடியும்? அது சிபிஐ தான் விசாரிக்கணும். அது நீதிமன்றம் சிபிஐ. தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் யார் கட்டுப்பாட்டுல இருக்கிறது? கரூர்ல செந்தில் பாலாஜி இருக்கிறார். அவர் கரூர் கிங்னு பேர். அவருக்கு கரூர் கிங் யாரு? செந்தில் பாலாஜி. அவர் இடத்துல போய் விஜய் என்ன பேசுறாரு? 10 ரூபா பாட்டு பாடுறாரு. அப்ப பாட்டு பாடும் பொழுது அப்ப அது என்ன வருது? அவருக்கு எகென்ஸ்ட் ஆனது தான். அவர் பேரை சொல்லலைன்னாலும் கூட எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. அப்ப இப்படிதான் இவர் பேசுறதும் சரி. அவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணாரா? அவருடைய ஆட்கள் ரியாக்ட் பண்ணாங்களா? இந்த சந்தேகங்கள்லாம் இருக்கிறது அல்லவா? இதையெல்லாம் நாம கிளியர் பண்ண வேண்டாம். நல்ல திறமையான சார் இங்க பாருங்களேன், இதனால்தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணிட்டு அந்த அஃபிடவிட்டை நம்பர் பண்ணாம திரும்ப வாங்கிட்டு வந்துட்டாங்க. நீங்க சொன்னீங்கல்ல இது எல்லாமே லோக்கல் பொலிட்டீஷியனால தான் நடந்ததுன்ட்டு, நீங்க சொல்ற அதே செந்தில் பாலாஜி பெயரை குறிப்பிட்டு ஃபைல் பண்ணாங்க. ஆமா, அந்த மனுவை திரும்ப வாங்கிட்டாங்க. அதுவும் சரி. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்தை நம்ம அரசியலாக்காம இனிமேல் இந்த மாதிரி எந்த சம்பவம் மக்களை நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். மக்கள் இன்னசென்ஸ் இளைஞர்கள் ஒரு சினிமா நடிகர் வந்தாருனாக்கா சினிமா பார்க்கறது இதை விட வீட்டில் உட்காந்து பார்க்கலாம். சின்ன குழந்தைகளை, தாயை இழந்த மகன்களை இழந்த தாய், கணவனை இழந்த மனைவி, அவங்க கூக்கரையில நம்ம நினைச்சு பார்த்தோம்னா நம்ம வீட்டுல ஒரு சாவு நடந்த மாதிரி இருக்கிறது. சரி, இந்த மாதிரி ஒரு சம்பவங்களை அப்புறம் எந்த காலத்தை அனுமதிக்க கூடாது அப்படிங்கறது தான் என்னுடைய கருத்து. சார் ஓகே சார்.